வந்திருக்கிறதான பாஸ்டர் ஜான் மோனா அவர்களை முன்பாக வரவேற்று பாஸ்டர் ஜெபிக்கும்படி நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Heavenly Father, thank you for your goodness, Lord. ప్రభా, ఈ సాయంకాల వేళలోనైనా మా ప్రశస్త సహోదరులు మీ సేవకులునైనా వారికి ఇచ్చినటువంటి జ్యేష్ఠ కుమారుని యొక్క ఈ వివాహంలో ప్రభా నీ యొక్క సన్నిధి ఇక్కడ ఉంచమని ప్రార్థిస్తున్నాము. మీ మహిమ కలిగిన ప్రసన్నత ఇక్కడ ఉంచండి. ఆనాడు ప్రభా కనాను విధిలో ఆ వివాహములోనైనా ప్రతి అవసరత మీరు తీర్చిన దేవుడవు. అలాగే ప్రభా ఇక్కడ జరగబోచున్న ఈ కార్యక్రమం అంతటిని ప్రభా నీ స్వాధీనమని ఉంచుకోండి నాయన. సమస్తము చక్కగా పరిశుద్ధాత్మ ఆధీనములోనైనా మంచిగా జరిగించమని, తద్వారా ప్రభువా నీ నామానికి అధిక మహిమ తెచ్చుకోమని ఆ ప్రభువును రక్షకుడైన యేసు క్రీస్తు నామములో ప్రభువా ఈ సమస్తమును నీ చేతులకు అప్పగిస్తున్నాము. ఆమేన్, ఆమేన్. ఇద్దరొక్కటిగా మారేటి మధురమైన క్షణము. பாஸ்டர் அந்தோனி ராஜா அவர்கள் வந்து யாக இந்த வேத பகுதி வாசித்தரும் யாக கேட்டுக்கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 5வது அதிகாரம் 21 இருந்து
கடைசி மட்டும் வாசிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதுக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறாதவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தான் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூர்ந்து போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவான். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவாள். அல்லேலூயா. பிரைஸ் ஆர் காட் பிளஸ். Thank you, Pastor. இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இப்படியாக இந்த திருமணத்தை நடத்தி தரும்படியாக தேவதாசன் சென்னை சபையின் போதகர் பாஸ்டர் ஐசக் வசந்தகுமார் அவர்கள் முன்பாக வந்து இப்படியாக இந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆலோசனை தந்து இப்படியாக பிரசங்கிப்பார். வந்திருக்கிறதான யாவரும் நீங்கள் அமைதி காத்து அப்படியாக இந்த திருமண நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வந்திருக்கிற சகோதர சகோதரிகள், இந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டதான உறவினர்கள், நண்பர்கள், எல்லார் காட்டிலும் உத்தம ஊழியக்காரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மிகவும் முக்கியமானவர்கள் யார் என்றால் மணமகனும் மணமகளும். பால் எபினேசர், அனுப்பிரியா, ஹெப்சிபா, இவங்க தான் ரொம்ப முக்கியமானவர்கள். ஆகினாலே கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக மழை வந்து கொண்டிருக்கிறதுனாலே ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ், ஆகினால அது ஒரு ஆசீர்வாத மழை என்று தான் நான் சொல்ல வேண்டும். கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம். நல்லது பெரியமனே, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஊழியக்காரர் அப்படியாக வாசித்த வேதாகம பகுதியிலே அதுக்கு பிரசங்கமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு புருஷனுக்கும் ஒரு மனைவிக்கும் எவ்விதமாக அவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறதோ அதன் பிரகாரமாக அவர்கள் ஜீவித்தார்கள் என்றால் நிச்சயமாகவே எந்த ஒரு விவாகரத்து என்ற பேச்சே இருக்காது. ஆனால் இன்றைக்கு இருக்கிறதான நவநாகரிகமான இந்த உலகத்திலே கல்வியும் செல்வமும் பெருத்து போன இந்த நாட்களிலே எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு என்று சொல்கிறதான ஒரு காலகட்டத்திற்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். ஆகினாலே
இந்த பயங்கரமான இந்த நாட்களிலே அநேக விவாகரத்துக்கள் நடந்து கொண்டிருக்கதான ஒரு காலகட்டம் இது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நேரம் ஏற்பட்டது, நிலை ஏற்பட்டது என்று பார்க்கும் பொழுது, மனிதனுடைய குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம், God's Bible is the blueprint for the family life. குடும்ப ஜீவியத்திற்கு தேவனுடைய வார்த்தை மாத்திரமே வரைபடமாக இருக்கிறது, அல்லது ரோட் மேப் ஆக இருக்கிறது. இனி நடக்க வேண்டிய அந்த பாதையை காட்டுகிறதான புத்தகம் வேதாகமம். இந்த வேதாகமம் சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, இது ஏதோ மனிதர்கள் எழுதினார்கள் என்று நினைக்க கூடாது. இது தேவனுடைய சிந்தையை தேவன் தான் வெளிப்படுத்தின மகத்தான தேவனுடைய வார்த்தை. இதன் பிரகாரமாக இதை ஒரு வழிகாட்டியாக, கைடன்ஸாக, கைட்லைனாக இந்த சகோதரனும் சகோதரியும் கடைபிடிக்கும் பொழுது அவர்கள் ஜீவியம் நிச்சயமாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக நிச்சயமாக இருக்கும். ஆகினால பிரியமானவர்களே, இந்த குடும்ப ஜீவியமானது எல்லா விதமான அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க கூடியதான ஒரு காரியம் வீட்டு குடும்ப வாழ்க்கையிலிருந்து துவங்குகிறதா இருக்கிறது. இல்ல நிறைய காரியங்களை பார்க்கலாம். அந்யூன்யமான அன்பு, சந்தோஷம், மெமரிஸ், அநேக ஞாபகங்கள். ஆகினாலே அன்பான ஒரு நேசம், குடும்பத்தில் ஒரு செக்யூரிட்டி, ஒரு குடும்பத்திற்குள்ளாக ஒரு தைரியமாக ஒரு பாதுகாப்பு, இது எல்லாமே குடும்பம் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகினாலே முதலாவது நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, குடும்பத்திற்குள்ளாக வரும் பொழுது புருஷனும் மனைவியாக அங்க ஒரு நம்பிக்கை, a confidence building place. புருஷனுக்கும் மனைவிக்கும் மிக அருமையான ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த குடும்பம். முதலிலே மனிதன் ஏதேன் தோட்டத்தில் விழுந்த பிறகு, நான் ரொம்ப சீக்கிரமாக நான் முடிக்க விரும்புகிறேன், ரொம்ப நேரம் நான் எடுக்க விரும்பல. என்னுடைய வாட்சை கழட்டி வச்சு நேரத்தை பார்த்துக்கிட்டே நான் பிரசங்கம் பண்றேன். ஆகினாலே ஏதேன் தோட்டத்தில் வீழ்ச்சி என்ற ஒரு காரியம் வந்த பிறகு கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், when the fall happened in the Garden of Eden, இந்த வீழ்ச்சி எதனாலே வந்தது, யாராலே வந்தது என்று பார்க்கும் பொழுது அதற்கு முதலாவது இந்த ஸ்திரீயே காரணம். அப்படிதான் வேதம் சொல்லுது இல்லையா? ஆகினாலே வீழ்ச்சி என்ற ஒரு காரியம் வந்த பிறகு இருவரும் சமமாக இருக்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்து தேவன் ஆதாமை, உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான், rulership has gone to the husband. அப்படியாக புருஷன் தான் ஆண்டு கொள்வான் என்ற காரியத்தை வேதத்திலே தேவன் அப்படியாக வைத்து விட்டார். அதுவரையிலும் அவர்கள் சமமாய் இருந்தார்கள். வீழ்ச்சி வந்த பிறகு உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான். இன்றைக்கும் அந்த சட்டம் அப்படித்தான் இருக்கு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே இப்படியாக வேதம் சொல்கிறது காரியம் என்னவென்றால், God, Christ, man and woman. தேவன், கிறிஸ்து, புருஷன், மனைவி. ஆகினால இந்த கிறிஸ்துவ பண்பாடுகள் இன்றைக்கெல்லாம் காத்துல பறக்க விட்டாங்க. வேதாமகத்தின்படி ஜீவிப்பதில்லை. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய உரிமை உந்து, என்னுடைய உரிமை எந்து. வேதாகமத்தின்படி ஜீவிப்பதில்லை. கல்வியும் ஞானமும் அதிகமானதனாலே நிச்சயமாகவே ஸ்திரீகளும் கூட மிக அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். ஸ்திரீகள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. The principles of the Bible, வேதாகமத்தினுடைய மகத்தான அந்த கண்ணியமான காரியங்கள், அதை மனுஷன் விட்டதனாலே இன்றைக்கு நிச்சயமாகவே குடும்பங்களிலே பயங்கரமான பிரச்சனைகள், அலங்கோலமான ஒரு நிலை. நீ என்ன சரியா பார்க்கிற மட்டும் நான் இருப்பேன், முடிஞ்சது கதை. இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன். விவாகரத்து. நீ இல்லைன்னா இன்னொரு புருஷன். That's what the modern trend of the world. உலகத்தினுடைய அதிநவீனமான ஒரு காரியம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. நிச்சயமாகவே முதலாவது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், குடும்ப ஜீவியத்திற்கு தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையுடைய பேசிஸ்ல குடும்பத்தை கட்டும் பொழுது
வார்த்தையை வைத்துக் கொண்டு வார்த்தை என்று சொல்லும் பொழுது எது என்று நினைக்காதீர்கள். God is the word. தேவன் தான் வார்த்தையாய் இருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தை உள்ளத்துக்குள் வரும் பொழுது தேவன் வருகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் தள்ளி போடும் பொழுது, கண்டதையும் நாம் ஏற்றுக்கொள்வது, கண்ட காரியங்கள் எல்லாம் தேவன் ஆகாது. யார் பிரசங்கம் பண்ணினாலும் சரி, எந்த சபை சொன்னாலும் சரி, வேத வார்த்தையை தள்ளி போடும் பொழுது தேவனை தள்ளி போடுகிறோம் என்ற அர்த்தம். திஸ் ஹோல் புக், இந்த மகத்தான இந்த பரிசுத்த வேதாகமத்தை தள்ளி போட்டதனாலே, சபைகள் தள்ளி போட்டதனாலே, போதகர்கள் தள்ளி போட்டதனாலே தான் இன்றைக்கு அவல நிலை. என்ன சபை சொல்லுகிறதோ அதற்கு முக்கியமான காரியத்தையும் பிராதானியத்தையும் கொடுத்து விட்டார்கள், கொடுத்து விட்டோம். ஆனால் என்ன வேதம் சொல்கிறதோ that's becoming a secondary, அது இரண்டாவது காரியமாக தள்ளிவிட்டார்கள். அதனால தான் இன்றைக்கு பிரச்சனையே பிரியமானவர்களே. வேத வார்த்தையை தள்ளி போடும் பொழுது தேவனை தள்ளி போடுகிறோம் என்ற அர்த்தம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனாய் இருந்தது என்பதை மனிதன் மறந்து போனான். ஆனால் தேவனோ மாறாதவர். He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறவில்லை என்றால் அவர் சித்தம் மாறவில்லை, அவர் மைண்ட் மாறவில்லை, அவர் வேதம் மாறவில்லை, அவர் சொன்னது மாறவில்லை. மனுஷன் மாற்றலாம் எல்லாவற்றையும், அவர் மாறாதவர். ஆகினாலே குடும்பத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறதோ அதுவும் மாறாது. So the most important thing, இங்க ரெண்டு பேருமே I believe they are Christians. கிறிஸ்தவங்க தான். ஒரு பாஸ்டருடைய மகன், இந்த மகளும் கூட ஒரு அருமையான ஒரு விசுவாசி. ஆகினாலே வேத வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வீட்டில் இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். There is bound to come misunderstandings. I am not saying no. ஏதாவது சிறு என்ன தவறாக புரிந்துகிற காரியங்கள் வரும். ஆனால் அதுக்காக கோச்சிட்டு ஓடிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். நிச்சயமாகவே தேவன் எல்லாவற்றையும் சரி பண்ணுவார். இன்றிலிருந்து this day you are going to be united. நீங்க ரெண்டு பேரும் சேர்க்கப்பட போகிறீர்கள். இன்றிலிருந்து my advice, start praying. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் போனதுமே முழங்கால் படியிட்டு இன்றிலிருந்து நீங்க படிக்கிற ஜெபமானது ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கையில தவறவே விடக்கூடாது. நீங்க that is the family altar. உங்க குடும்ப பலிபீடமே அது. கிறிஸ்தவர்கள் தெரிக்க விட்டாங்க. என்னைக்கோ குடும்பத்தில் ஜெபம் கிடையாது, குடும்ப பலிபீடம் கிடையாது. நிச்சயமாகவே இன்னைக்கு வேற ஒரு பலிபீடத்தை கட்டிட்டாங்க. சினிமா பலிபீடம், டிவி பலிபீடம், பாட்டுகள், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நான்சென்ஸ். தேவன் எப்படி வருவார்? சபைக்கு போறது நல்லா இருக்கு, சபைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு 3 சினிமா பார்க்கறனா தூக்கம் வராது. அந்த வீட்டில் எப்படிங்க கடவுள் இருப்பாரு? எங்கேயாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இருக்க வேண்டிய ஆள் போலுக்குது என்று நினைக்காதீங்க. நான் இந்த உலகத்துல தான் இருக்கிறேன், இப்போதான் இருக்கிறேன். நாங்க என்ன கடைபிடிக்கிறோமோ அதை தான் உங்களுக்கு சொல்றோம். we don't have television in our house. நீங்க இருக்கிற எந்த பாஸ்டர் வீட்லயும் டெலிவிஷன்ல இருந்தா நான் நினைக்கிறேன் இல்ல. ஆகினால பிரியமானவர்களே, don't spend too much இல்ல, வேண்டவே வேண்டாம் அந்த காரியம். சரி, பேய் பார்த்தா டெலிவிஷனை பத்தி தானே பேசுறீங்க, பாக்கெட்லயே வச்சிடறேன்ட்டு ஆண்ட்ராய்டு போனை கொடுத்துட்டானா? எத்தனையோ பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது பெண்கள் வந்து சொல்ற காரியம் என்ன தெரியுங்களா? பாஸ்டர், எங்க புருஷன் வந்ததுமே என்ன ஒண்ணுமே கவனிக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு சாம உட்கார்ந்துட்டு செல்போனே பார்த்துட்டு இருப்பார்ல, நோண்டிக்கிட்டு இருப்பார். இப்படிதான் அந்த பொண்ணு சொல்லுவோம். செல்போனே நோண்டிக்கிட்டு இருப்பார். அவர் என்னடா ஒரு மனைவி இருக்குது, அதெல்லாம் கிடையாது. எதனா பேசினா கோவப்படுறாரு, ரொம்ப கோவப்படுறாரு. இரு 1 மணி நேரம் தள்ளிடுறாரு அவர். So that became your God. அந்த செல்போன்ல இருக்கிற என்ன கன்ற கரவைய வருதோ அதுதான் நம்மளுக்கு என்ன ஆயிடுது, அநேகருக்கு கடவுளா மாறி போச்சு. அதை விடுங்க, பெண்ணு கூட அப்படித்தான் இருக்குது. எழுந்த பிறகு அதே செல்போன் நோண்டிக்கிட்டே இருக்கிற காரியம் அப்படி கிடையாது. டோன்ட் டு தட். அருவருப்பானதை என் கண்களுக்கு முன்பாக நான் வைக்க மாட்டேன் என்று யார் சொன்னது? தாவீது சொல்றான். இந்த அருவருப்பு ஜோபிலே இருக்கக்கூடாது, வேற வழி கிடையாது. நம்ம செல்போன் இருக்கணும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. யூஸ் இட் இன் அ ப்ராப்பர் மேனர், அவ்வளவுதான். உன் கண் முன்னால இருக்கிறது யாருன்னா உன் அழகான மனைவி,
treat her properly, respect her properly, honor her. அவிதமாகவே புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. treat him nicely. அதான் வேதம் சொல்லுது. அவிதமாக நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்குள்ளாக ஒரு இன்டிமேசி, குடும்பத்துக்குள்ளாக ஒரு அருமையான ஒரு அன்பான ஒரு என்வாயன்மெண்ட், ஒரு சூழ்நிலை வீட்டுக்குள்ளாக ஏற்படும். உங்களுக்கு தெரியும், நீங்க ரெண்டு பேருமே தீர்க்கதரிசி வில்லியம் பிரானுடைய செய்திகளை நம்புகிறவங்க. அவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்க. அவர் குடும்பத்தை எப்படி கட்டினார், எவ்விதமான அட்மாஸ்பியரை பத்தி பேசுறார் என்று, எவ்விதமாக அவர் மனைவியை அவர் நேசித்தார் என்று. ஏன் அதே விதமாக நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களும் அப்படித்தான் இருக்கும், நம்முடைய வீடும் அவ்விதமாகத்தான் இருக்கும். ஆகினாலே பிரியமானவர்களே, எசென்ஷியல் டியூட்டிஸ் சிலது இருக்கு. the essential duties of a man, மனிதனுடைய மிக தலையாய காரியங்கள். நிச்சயமாக you are the head of the family, you are the decision maker. தீர்மானங்களை எடுக்கிறவர் நீங்க தான். உங்களுடைய மனைவி கிடையாது தீர்மானத்தை எடுக்கிறது, இட்ஸ் யூ. நீங்க தான் ஹெட். ஒரு மனைவி தவறு செய்தால் நிச்சயமாகவே புருஷன் தான் பதில் சொல்லணும் தேவன் கிட்ட. ஏன்னா you got a position as a head of the family. உன்னை ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக, குடும்ப தலைவனாக தேவன் வைத்த பிறகு உன் மனைவியுடைய இஷ்டத்துக்கு நீங்க விட முடியாது. நிச்சயமாக அவங்க போக மாட்டாங்க தான் நினைக்கிறேன் நான். பட் when she goes, that's your duty to tell her. அது உன்னுடைய கடமை. என்னன்னு சொல்லணும், நான் ஏன் பேயன்னு கூட கூடாது, அன்போடு தான் பேசணும். பேசினா கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. சரி கவனிங்க, ஏவாள் விழுந்து போன பிறகு அவளை திட்டி அடிச்சு துரத்தில்ல ஆதாம். அவள் செய்த பாவத்துல தானும் செய்து விழுந்தான். பிகாஸ் ஆஃப் லவ். அவ பாவம் செய்தான்னு சொல்லிட்டு நீ சாவு போன்னு சொல்லல தன் மனைவிய. there is a strain in Adam. ஆதாமுக்குள்ளாக ஒரு குணலட்சணம் இருந்தது. விழுந்து போன தன் மனைவியை காப்பாற்றன வேற வழியே கிடையாது. அவளுடைய பாவத்துல தான் விழ வேண்டும். அவ்விதமாகத்தான் விழுந்து போன மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்கு பாவமில்லாத இயேசு கிறிஸ்து மனுஷனாகி பாவமானார். that's the Bible. அதே காரியம் தான் ஆதாம் செய்தான். வேதம் சொல்கிறது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட சொல்லுங்க இசைந்திருப்பான். லவ்லி. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் என்ன செய்வான், அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு மனைவியோட இசைந்திருப்பான். ஒரு அம்மா கேட்டாங்க, எங்க கதி என்ன ஏன்னு கேட்டாங்க. அதாவது அம்மா அப்பா கதி என்ன? நான் குப்பைத்தொட்டில போட சொல்ல அம்மா அப்பாவை நிச்சயமா கனம் பண்ணணும். ஆனா ஒரு காரியம் இங்க ஓப்பனா நான் சொல்ல விரும்புறேன் பிரியமானவர்களே, யாருமே பேரண்ட்ஸ் அவங்க குடும்ப ஜீவியத்துல தலையிடக்கூடாது. தலையிடுறேன்னு சொல்லிட்டு மருமகளை வேற விதமா ட்ரீட் பண்றதும், மருமகனுக்கு எப்பவுமே மரியாதை இருக்கும். ஏன்னா போட்டு அடிச்சுடுவான்னு பயம் அவங்களுக்கு. அதனால நல்லபடியா ட்ரீட் பண்ணுவாங்க மருமகனை. மருமக விஷயம் அப்படி கிடையாது. ஆகினால எல்லா காரியங்களிலும் இவங்க ரெண்டு பேருடைய குடும்பம் தனி இருக்கலாம், ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட நிச்சயமாகவே முழுமையான சுதந்திரத்தை புருஷனுக்கும் அந்த ஸ்திரீக்கும் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஏக சரீரமாக they have to make their own decisions. அவருடைய குடும்பமாக ஜீவிக்க வேண்டும். அவர்கள் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது புருஷன் என்னென்ன டெசிஷன் எடுக்கிறாரோ அதுக்கு நிச்சயமாகவே செவி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது மனைவி. அதனால் தான் வேதாகம் இப்படி சொல்கிறது. முடிச்சிடலாம். டேக் 5 minutes and close. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதுக்கு வியாக்கியானமே வேண்டாம். சரி மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள். சொந்த புருஷன் கீழ்ப்படிய சொல்லுது. வேதத்துக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் அதே மாதிரி கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். சோ தலை என்று சொல்லப்படும் பொழுது he is the ruler, he is the decision maker, right thinking. ஆகினாலே அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல எங்க சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுது. கிறிஸ்து என்றால் வார்த்தை. ஆகினாலே இன்றைக்கு சபையெல்லாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. கிறிஸ்துவானவர் ஒரு புருஷனாக ஒரு மணவாளனாக இருக்கிறார்.
சொல்கிறார்களே அல்லாமல் வேதம் என்ன சொல்கிறதோ அதற்கு மரியாதை கொடுக்கிறது கிடையாது. பிரியமான தேவஜனமே, அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். வார்த்தையை பார்க்கலாம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள், இதுல பார்த்தீங்களா வேத வசனத்துல தங்கள் புருஷர்களுக்கு எழுதல, அவர் தங்கள் ஞாபகம் சொந்த புருஷருக்குன்னு சொந்த என்ற ஒரு வார்த்தையை வச்சிட்டாங்க. ஏன்னா இந்த காலம் வரும்னு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியும் போலுக்குது. ஊர்ல இருக்கிற எல்லா புருஷனுக்கும் என்ன பண்ணுவாங்க, செவி கொடுப்பாங்க. தான் செல்போன் தான் வந்துருச்சு இப்போ. ஆனா சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய சொன்னா அது முடிய மாட்டேன். அதனாலதான் தீர்க்க தரிசனமே எடுத்துட்டார் அவர். சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்க, புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்க. இந்த செல்போன்னால எத்தனை குடும்பத்துல பிரச்சனை தெரியுங்களா? எத்தனை குடும்பத்துல குடும்பங்கள் அழிந்து போகிறது என்று. புருஷனுக்கு பார்த்தா 1008 பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், மனைவிக்கு கூட அமிதமாக தான். புருஷன் போயிட்ட பிறகு யாராருக்கிட்டயோ பேசுகிறாங்க. So this media or this cell phone பயங்கரமான ஒரு பிளவை கொண்டு வந்திருக்கிறது குடும்பத்தில். Be careful, ஜாக்கிரதையா இருங்க. ஆகினால மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே மனைவிகளுக்கு எழுதல, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இது ரொம்ப முக்கியமான காரியம். உங்கள் மனைவிக்கு, இன்றிலிருந்து இவங்க உங்க மனைவி, is that right? அது உங்க மனைவிக்கு என்ன செய்யணுமா? அன்பு கூறுங்கள். எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும். இந்த பாஸ்டர் எப்பவுமே எது இருந்தாலும் பைபிள் எடுத்து போய் தான் காமிப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அங்க மனைவி அதெல்லாம் சொல்லிச்சேன்னா புருஷனுக்கு கீழ்ப்படியும், வேதம் எப்படி சொல்லுதுன்னு பைபிளை காமிச்சாரு. அந்த அம்மாவும் நல்ல பொம்பளை தான். என்னடா இவர் எப்பவுமே பைபிள் எடுத்து காமிக்கிறாரு, பைபிள்லயும் சொல்லி இருக்குது கீழ்ப்படிய சொல்லி, என்ன எதுவும் பேசாது. என்னதான் பைபிள் சொல்றது எபேசியர் 5ஆம் அதிகாரம் ஒரு தடவை படிச்சுதான் அந்த அம்மா. அதை படிக்கும் போது உண்மைதான் எங்க புருஷன் சொல்றது. என்ன சொல்லி இருக்குது, மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிங்கள் சொல்லி கீழே படிச்சுதான். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஆஹா, இந்த அருமையான வார்த்தையை நான் இவ்வளவு தூரம் பார்க்கலையே. அடுத்த தடவை லடை வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், கீழ்ப்படி, வேதம் சொல்லுது. சொன்னாங்க, அன்பான புருஷனை கீழே கொஞ்சம் படிங்க. கீழே படிக்கணும். அவரு என்ன பண்ணாரு, படிக்கிறேன் போன்னு சொல்ற, அப்புறம் போய் பைபிள் எடுத்து படிச்சிருக்காரு. பிடிச்சதுதான் அவரு. பைபிளை படிக்கும் போது கீழே பார்த்திருக்கிறாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்களேன்னு. அந்த அம்மா வந்து கேட்டுதான், படிச்சீங்களான்ட்டு. படிச்சன்ட்டு கம்முன்னு போயிட்டாராம். சோ பேலன்ஸா எழுதிருக்குது தேவனுடைய வார்த்தை. அதனால ரூல் வித் கேரக்டர். உன் குடும்பத்தை நீ தான் ஆளுகை செய்யணும், அடிச்சு கிடையாது ஆளுகை செய்யறது. ரூல் வித் கேரக்டர். உன்னுடைய குணாலட்சணத்தோடு கூட உன் மனைவியை நீ ஆளுகை செய்ய வேண்டும். When she sees that you are a son of God, she must bound to respect you. உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்க கொடுக்கணும். என் புருஷன் ஒரு தேவ மனுஷன், தேவனை நேசிக்கிற மனுஷன். Then you see how the family, நம்முடைய தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை பாருங்க. ஏழ்மையான ஒரு மனுஷன், ஆனா அவர் 2 மனைவிகளை குறித்தும் பேசுறார். முதல் மனைவி மரித்து போன பிறகு 2வது மனைவியை கல்யாணம் பண்றார். ஹோப் ஒரு அருமையான கிறிஸ்தவ ஸ்திரீன்னு சொல்றார். மீடி, நீங்க கல்யாணம் பண்ணா மீடியம் மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஹோப் மரிக்கும் போது அந்த நர்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்க தெரியல, இஃப் அட் ஆல் யூ ஆர் மேரியிங், யூ மேரி அன் ஹஸ்பண்ட் லைக் மை ஹஸ்பண்ட். See, என்னுடைய புருஷனை போல நீ கல்யாணம் பண்ணு. I believe அந்த வில்லியம் பிரானம் நம்முடைய தீர்க்கதரிசி, அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ளாக இருக்க கடவுள். நீங்களும் அப்படியே ஜீவிக்க கடவீர்கள். இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய அன்பிலும் பண்பிலும் அந்த மகத்தான காரியத்திலும் be filled with the Holy Ghost, பரிசுத்தாவினாலே நிரம்பி அருமையான ஜீவித்தை ஜீவிப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. I am closing with this. God bless you as we are going to proceed further. பிரியமானவர்களே, இந்த சமயத்தில் விசுவாசிகளுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் இந்த இருவரும் இந்த நேரத்தில் பால் இமானுவேல், அனுப்பிரியா, ஹெப்சிபா அவர்கள் பரிசுத்த மெய்விவாக முறைமையில் சேர்க்கப்படும்படியாக இவ்விடத்திலே வந்திருக்கிறார்கள். விவாகமானது
முதன்மையான நிலைமையாய் தேவன் ஏற்படுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் மணவாட்டிக்கும் ஏற்படுகிறதான அந்யோன்ய ஐக்கியத்தை குறிக்கிறதாக விவாகமானது இருக்கிறது. ஆகினாலே இந்த விவாக முறைமையில் ஈடுபடுகிறதான புருஷனும் ஸ்திரீயும் பயபக்தியோடும் ஜபத்தோடும் எவ்விதமாக மணவாட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறைமைகளை நன்று அறிந்தவர்களாய் மிக ஜாக்கிரதையாக இந்த விவாக காரியத்திற்குள் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவ பயத்தோடு கூட இந்த காரியத்தை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். விதமான பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி இப்பொழுது இந்த இருவரும் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள், நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகினாலே இந்த ஒழுங்கின்படி இவர்கள் இருவரும் இணைக்கப்படக்கூடாது என்று யாராவது எந்த காரியத்தாவது சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே அவர்கள் சொல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தையும் சொல்லவில்லை என்றால் இனி ஒரு காலமும் எதையும் சொல்லாதிருக்க கடவர். பால் இம்மானுவேல், அனுப்பிரியா, ஹெப்சிபா, உங்கள் இருவருக்கும் தேவ சமூகத்திலே நடுகிற காரியம் கட்டளை என்னவென்றால், ஒழுங்கின்படி இந்த விவாகத்திலே சேர்க்கக்கூடாதபடிக்கு உங்களுக்குள் ஏதாவது காரியங்கள் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் இருவருக்கு நான் கட்டளையிடுகிறேன். தேவனுடைய சமூகத்திலே எல்லா இருதயத்தின் ரகசியங்களும் வெளிப்படும் நாட்களிலே நீங்கள் இருவரும் உத்தரவாதம் செய்ய வேண்டுவதால் இப்பொழுதே இந்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாதபடிக்கு உங்களுக்குள் எந்த காரியம் இருக்கும் என்றால் அது இப்பொழுதே நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் நான் கட்டளையிடுகிறேன். மௌனம் சாதித்ததினாலே ஒன்றும் இல்லை என்றாக நான் எடுத்துக்கொள்கிறேன். சபையாரும் கூட யாரும் எந்த ஒரு காரியத்தையும் தெரிவிக்காததினாலே தொடர்ந்து விவாக காரியத்தை காரியத்திற்குள்ளாக நாம் முன் செல்லலாம். நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் உங்களுடைய விவாகமானது அதனுடைய முழுமையை அடைந்து முழுமையான பலனை அடைந்து சந்தோஷத்திலே நிறைவாகி மிக பிரியமுள்ள அன்பான ஒரு குடும்பமாக கட்டப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. பால் இம்மானுவேல், இதோ இந்த ஸ்திரீயை உனக்கு விவாக மனைவியாக நீ ஏற்றுக்கொண்டு இந்த பரிசுத்த விவாக நிலைமையில் அவர்களை நேசித்து அவர்களை உபசரித்து கனப்படுத்தி காப்பாற்றி சுகத்திலும் துக்கத்திலும் பிறர் யாருடைய முகத்தையும் பாராமல் மற்ற எல்லாரையும் கைவிட்டு இவர்களுக்கே புருஷனாய் இருப்பீர்களா? இருப்பேன். அனுப்பிரியா, ஹெப்சிபா, இவரை உனக்கு விவாக புருஷனாக நீ ஏற்றுக்கொண்டு உன் ஜீவிய காலம் எல்லாம் பிறர் முகம் பாராமல் அவரை நீ ஆற்றி தேற்றி கனப்படுத்தி சுகத்திலும் துக்கத்திலும் அவருக்கு நீ மனைவியாய் இருப்பாயா? சத்தமா சொல்லுங்க. God bless you. இந்த ஸ்திரீயை இவருக்கு கொடுப்பது யார்?
தகப்பனாகிய நான் கொடுக்க உங்களுக்கு சம்மதம் தானா? சம்மதம். முழு சம்மதமா? முழு சம்மதம். ஓகே. கையை வலது கையை பிடிச்ச வலது கையை பிடிச்ச அவர் வலது கையில கொடுங்க. போட்டோ எடுங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. Join your right hands. நான் சொல்றது நீங்க திருப்பி சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க. It means you are promising. அவங்க சொல்லும்போது திருப்பணும். உங்க கை மேல இருக்கு. உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க. யாரையும் பார்க்க கூடாது. பால் இமானுவேல் ஆகிய நான் அனுப்பிரியா ஹெப்சிபா ஆகிய உன்னை என்னுடைய சொல்லுங்க என்னுடைய விவாக மனைவியாக இன்று முதல் ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் உயர்விலும் தாழ்விலும் நன்மையிலும் தீமையிலும் உன்னை நேசிக்கவும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையும் தேவனுடைய வார்த்தையின் வேதத்தின்படி என்னுடைய விசுவாச பிரமாணத்தை உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அளிக்கிறேன். என்ன பண்ணீங்க? ஓகே, பார்த்து சொல்லணும். என்ன பார்க்கக்கூடாது. என்ன சொல்ல திருப்பி சொல்லணும். ஓகே. அனுப்பிரியா ஹெப்சிபா ஆகிய நான் பால் இமானுவேல் ஆகிய உம்மை இன்று முதல் என் விவாக புருஷனாக இந்த பரிசுத்த நிலைமையில் ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் உயர்விலும் தாழ்விலும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை நேசித்து உம்மை கனப்படுத்தி உம்மை பிரியப்படுத்தி மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உமக்கு உண்மையாக மனைவியாக இருப்பேன் என்று கர்த்தருடைய பரிசுத்த நியமத்தின்படி என்னுடைய விசுவாச அறிக்கையை உடன்படிக்கையை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Wonderful. ரிங்ஸ் இந்த மோதிரங்களை அவர்கள் தரிப்பித்துக் கொள்வார்கள். அதற்கு முன்பாக அவருடைய பாஸ் அவர்களை பிலிப் அவர்களை ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த விவாக ஒப்பந்தத்தில் இணைந்து இன்று முதல் கணவன் மனைவியாக வாழப்போகிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரை ஈசாக்கு ரெபேக்காவும் போல இவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. கர்த்தாவே, புருஷனுக்கு நீர் தலையாய் இருங்க, மனைவிக்கு புருஷன் தலையாய் இருப்பது போல முப்புரி நூல் சீக்கிரம் வராதன் வார்த்தையின்படி நீர் இந்த குடும்பத்திலிருந்து இவர்களை பாதுகாத்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். உன்னை நான் விவாகம் செய்கிறேன். சொல்லுங்க. இந்த விவாக அடையாளத்தினால் உன்னை எனக்கு மனைவியாக விவாகம் செய்கிறேன். கொடுங்க. கரலை தட்டணும்.
ஹெப்சிபா, நீங்கள் கல்யாணமானவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப எல்லாரும் உங்களை பார்க்கணும். அன்வை உள்ளமா slowly kiss it. You don't want to kiss. Why? He is your husband. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாலிபானியல் அனுப்பிரியா ஹெப்சிபா, இவர்கள் புருஷ மனைவியா இருக்கிறார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருடைய ஊழியக்காரனாகிய நான் இன்றைக்கு அறிவிக்கிறேன். Let's clap your hands. தேவன் இணைத்ததை மனுஷன் யாரும் பிரிக்காதிருக்க கடவன். ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. So we going to pray and I request the ministers, ஊழியக்காரங்க கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா we'll pray for them. ஊழியக்காரங்க தயவுசெய்து ஊழியக்காரங்க மேல வர முடியாது அவங்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பரிசுத்தமை விவாகத்தில் இணைக்கப்பட்ட கர்த்தாவே, இவர்களை நீர் ஆசீர்வதித்து நிச்சயமாகவே தேவரீர் இந்த உலகத்தில் அவர்கள் எவ்வளவு அன்பாக ஜீவிக்க வேண்டுமோ தேவனுடைய வார்த்தையின் முறைமைப்படி ஆண்டவரே, அன்றைக்கு அப்படியாக ஒரு ஈசாக்கு ரெபேக்காளை தந்தீர். மிக அருமையான அன்பான ஒரு குடும்பமாக அவர்கள் ஜீவித்தார்கள். அவ்விதமாகவே இவர்களும் கூட ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய், தேவனை நேசிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வருகைக்காக ஜீவிக்கிறவர்களாய், உடைய வருகையை நேசிக்கிற மக்களாய் இருக்க கிருபை தாரும். பரலோக ஆசீர்வாதத்தினாலும் பூலோக ஆசீர்வாதத்தினாலும் அவர்களை நிரப்பும். எல்லா தேவைகளையும் அவருக்கு தருவீராக. வாழ்க்கையினுடைய கரடுமுரடான பாதைகளிலே கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பீராக. நீர் ஆலோசனை தருவீராக, கிருபை தருவீராக. எல்லா காரியங்களிலும் சுகதுக்கங்களிலே தேவன் அவர்களோடு கூட இருந்து அந்யோன்யமான ஒரு ஜீவித்தை ஜீவிக்க பிள்ளைகளை பெற்ற தேவனுக்கு மகிமையாய் இருக்க கிருபை தாரும். Bless them, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.
துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் சூழ்நிலை தேவனை ஜீவாதிபதியே, ஒரு மனிதன் தனியாக இருப்பது நல்லது என்று சொல்லி ஏற்ற துணை ஏற்படுத்தின தேவாதி தேவன், ஆதியில் ஆதாமுக்கு ஏற்ற துணை ஒரு ஏவலை கொடுத்த தேவன், நன்னாளில் கர்த்தாவே இமானுங்கள் ஏற்ற துணையை ஏற்படுத்தி தேவனை கர்த்தாவே கணவன மனைவியாக இணைத்தபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்த விவாதத்தை துவக்க முதல் முடி மட்டும் கிருபை இருந்து நடத்தி தந்தக்க நன்றி செலுத்துற ராஜா. இருவரையும் ஆசீர்வதிப்பீராக, இருவட்டாரை ஆசீர்வதிப்பீராக, வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக சந்தித்து நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகத்தோடு கொண்டு சுகத்தை வீடு சேர முடிய கிருபை செய்யும். மீதியான நேரத்தில் கர்த்தாவே மணமகளோடு கிருபையிருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அருமையான உறவினர் மற்றும் நண்பர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் அமைதி காத்து உட்கார்ந்திருந்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முடிந்து விட்டது. பிள்ளைகளை வாழ்த்தி நீங்க இருந்து உணவு அருந்தி விட்டு சொல்லும்படியாக உங்களை அன்பாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.